அதிமுகவில் ராஜ்யசபா சீட் யாருக்கு என்ற அறிவிப்பு இன்று பிற்பகலுக்குள் வெளியாகவிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 2 வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அறிவிப்பை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் EPS இன்றைக்கு வெளியிடுவார், இன்றைக்கு அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். அதிமுகவில் இன்றைக்கு யாருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எப்போது வெளியாகவிருக்கிறது? யாருக்கெல்லாம் வேட்பாளராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவலானது சொல்லப்படுகிறது? கனிமொழி வணக்கம். திமுக பொறுத்தவரையிலே அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய ராஜ்யசபா வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவித்து விட்டார்கள். அதிமுகவிற்கு இந்த முறை 2 ராஜ்யசபா சீட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. எனவே தங்கள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் யார், அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த 2 பேர் யார் என்ற அந்த பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அரை மணி நேரத்தில் அறிவிக்க உள்ளார். 11:30 மணிக்குள் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் அது தொடர்பாக பத்திரிகையாளரை சந்தித்து அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிமுகவினுடைய அந்த ராஜ்யசபா ரேஸிலே யார் யார் இருக்கிறார்கள் என்றால் 4 பேர் முக்கியமாக இருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதே போல பரமக்குடியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர், அவர் இந்த ராஜ்யசபா சீட்டை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதே போல நட்சத்திர பேச்சாளர் விந்தியாவும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவினுடைய IT விங் ஹெட்டாக இருக்கக்கூடிய ராஜ் சத்யன், அவரும் ராஜ்யசபா சீட்டு பெறுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார். இந்த 4 பேர் தவிர வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த இன்பதுரை, அவரும் அதிமுகவிற்காக பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி வரக்கூடியவர். தொடர்ந்து அதிமுகவின் மேடைகளிலே அதே போல தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று பேசி வரக்கூடியவர். எனவே தனக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவரும் EPS-ஐ சந்தித்து தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து வருகிறார். எனவே இந்த 5 பேரில் யாருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக தேமுதிக 2 தினங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து தங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையிலே அதிமுகவை சேர்ந்த இருவருக்கு இன்று அந்த சீட்டு ஒதுக்கப்படும் என்றும் அந்த 2 நபர்கள் யார் என்ற அறிவிப்பு சுமார் 11:30 மணிக்கு தெரிய வரும் என்றும் தகவல் கிடைத்துள்ளது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.